வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, ஒரு கப்பு காப்பியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. காப்பியை ஒரு நாளைக்கு நிறைய குடிக்காதியே, நிறைய குடிக்காதியேன்னு எல்லாரும் சொல்லுவாவோ. அது நம்ம வீட்டுல வேலையெல்லாம் ஒண்ணும் பார்க்காம சும்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா சொல்ல வேண்டியதுதான். நமக்கு தான் காலையில எந்திக்கப்பட்ட 5 மணில இருந்து ராத்திரி படுக்கப்பட்ட 10 மணி வரைக்கும் வேலை கிடக்க. இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பட்ட நேரத்துல ஒரு இடைக்கிட ஒரு காப்பி குடிச்சாதான் மனசுக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்க மாதிரி இருக்கு. ரேஷன் கடைக்கு வேற போகணும். இப்ப காலையில போனா கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும். மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேல போவோம். அப்பதான் கொஞ்சம் கூட்டம் குறைவா இருக்கும். போய் சட்டுன்னு உடனே வாங்கிட்டு வந்துடலாம்ல. வெயில்ல வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட வேண்டியதான். வேற என்ன செய்ய? என் மருமக வேற சாயங்காலம் எத்தே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து வீட்டுல இருக்கப்பட்ட கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டோன்னா சாயங்காலம் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். காலையில 10 மணிக்கே வெயில் எப்படி பல்ல காட்டுதம்மா. இப்பமே இந்த வெயில்னு அவ்வளவுதான். இனி பங்குனி சித்திரைக்கலாம் எப்பா வீட்டை விட்டு வெளியே போகலையாது போலுக்க. இந்த மனுஷனை பத்தி நான் இப்படி எல்லாம் நினைச்சு கூட பாக்கலையே. எவ்வளவு பேர் சுத்தி நின்னாவோ. எப்பா எப்படிதான் வந்துச்சு அந்த தைரியம். நம்ம வசந்தி கிட்ட எவ்வளவு பேச்சு பேசி தைரியம் கொடுத்தாரு. அந்த பிள்ளையும் அவர் கொடுத்த தைரியத்துல அவ மாப்பிள்ளைய போய் 4 பலார்னு அற விட்டுது பாரா. பரவாயில்ல, வசந்தி கொடுத்த அடியில அவ மாப்பிள்ளை உடனே திருந்திட்டானே. வசந்தி மாப்பிள்ளை திருந்ததுக்கு முக்கிய காரணமே ஏன் மாப்பிள்ளதான். தெருவுல எல்லாரும் பேசிக்கிட்டு ராசப்பண்ண எப்படி பேசின பத்தியா. அவன் அப்படியே அடங்கி போயிட்டா. அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. அம்மாவே போன் பண்ணும்போது முதல் விஷயமா அவ அப்பாவை பத்தி தான் சொல்லணும் அவங்கிட்ட. யாரு மலரா? மலரே வாமக்கா. மலரே சாயங்காலம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லலமக்கா. நான் ஒரு 2-3 மணிக்கான ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். நம்ம அதுக்கப்புறமா கிளம்பி கோயிலுக்கு போவோம். என்ன எத்தே? அட விஜி. ஆமாத்தே நான் விஜி தான், மலர் இல்ல. அதுக்குல்ல விஜி எத்தேன்னு கூப்பிட்டியா? நான் என் மருமவ தான் வாராபுளுக்கு நினைச்சிட்டேன் மத்துக்க. ஏன் தே நான் உங்களை அத்தன்னு கூப்பிடக்கூடாதோ? நானும் உங்க மருமக தானே. நமக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ என் மருமவ தான். யாரும் இல்லைன்னு சொன்ன வா உட்காரு. எத்தே உங்களை எந்த அளவுக்கு நாங்க மனசு சங்கடப்படுத்திருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும் தே. எங்க அம்மா பண்ண பிரச்சனைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். மன்னிச்சுக்கோங்க தே. அட என்ன விஜி எந்திரி மக்கா. என்கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. முதல்ல எந்திரி தே. உண்மையில நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கேன் தே. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. நமக்கு உங்ககிட்ட என்னன்னு சொல்லு. என்கிட்ட என்னத்துக்கு நீ மன்னிப்பு கேட்க? முதல்ல எந்திரி. மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம் தானே தே. எவ்வளவுதான் இருந்தாலும் நாங்க பண்ண பிரச்சனை எல்லாம் உங்க மனசுல இருக்கதானே செய்யும். எமக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எந்திரின்னு சொல்லுதம்ல. தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க தே. மடி சொல்லதே கேளு மக்கா. எந்திரி முதல்ல. நீ என்ன தப்பு பண்ணுனா? யாமக்கா இப்படி எல்லாம் பண்ணுதா? உங்க அம்மா தானே திமிரு பிடிச்சு போய் எல்லா பிரச்சனையும் பண்ணுனா. நீ போய் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா? இப்போ எங்க அம்மா பிரச்சனை பண்ணுனாங்கதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கூடவே இருந்தது நானும் தானே. நானாவது உங்ககிட்ட வந்து இப்போ எங்க அம்மா வேனுக்கு முன்னே பிரச்சனையை உண்டு பண்ணுதாங்க அப்படின்னு உங்ககிட்டயாவது சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா மாமா கிட்டயாவது நான் சொல்லியிருக்கலாம். நானும் யார்கிட்டையும் சொல்லாம அமைதியா இருந்துட்டேன் பத்தியலா. அதனால தானே நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு பல பிரச்சனை எல்லாம். இங்க பாருமக்கா, அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாச்சு. நான் மனசுல எதையும் வச்சுக்கிடல. இங்க பாரு விஜி, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னோம்ல முகத்தை அப்படி உம்முன்னு வச்சுக்க கூடாது, சிரிச்ச முகமா இருக்கணும்னு. இப்போ அது வந்து இங்க பாருமக்கா, இப்படி வந்து போய் எல்லாம் சொல்லிட்டு கிடக்காத. அதனால சிரிச்ச முகமா இரு. உங்க அம்மா காரி தான் பிரச்சனை பண்ணனானா அவ பாட்டுக்கு போயிட்டா. அவ பண்ண பிரச்சனைக்கெல்லாம் தண்டனையை வாங்கியிருப்பா இந்நேரம். அதுக்குன்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நீ இருக்காத. நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா இருப்பியா? இப்பதான் என் மருமவ விஜி நல்ல சந்தோஷ கலையோட இருக்கா. இதத்தான் மக்கா வாங்கிட்டு இருந்து நான் எதிர்பார்த்தேன். உட்காரு மக்கா, ஏன் நின்னுகிட்டே இருக்கா? அட உட்காருன்னு சொல்லணும்ல. அத்தை போய் காப்பி போட்டு கொண்டு வரேன் சூடா. இப்போ காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தே. என்னாச்சு? இவ்வளவு நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, மறுபடியும் எடுத்து போட்டு கால்ல விழுந்துட்டா. விஜி எத்தனை நேரம் மக்கா வாட்ட சொல்லுதே, இப்படி கால்ல எல்லாம் விழாதேன்னு. மன்னிப்பு எல்லாம் கேட்காதன்னு எத்தனை நேரம் மக்கா வாட்ட சொல்ல. எத்தே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மக்கா சொல்லுதா? எத்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. நான் தான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறோம்ல, ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. நல்லா இருமக்கா, நல்ல சிரிச்ச முகத்தோட குடும்பத்தோட நல்ல ஒத்துமையா சந்தோஷமா இருமக்கா. சூப்பர் தே. எத்தே கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் தே. வாரமக்கா, நான் வராமல மக்கா. நாளைக்கு இல்லமக்கா மாமியார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமத்தே நாளைக்கு தான் போலாம்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் பார்த்துடுங்க. இன்னைக்கு நான் மாமியார் வீட்டுக்கு போனாதானே எல்லாத்துக்கும் நல்லா சர்ப்ரைஸா இருக்கும். அப்படியே மக்கா, உனக்கு இன்னைக்கு கல்யாண நாளா? ஆமத்தே, கல்யாண நாள் வாழ்த்துக்கள் மருமகளே. தேங்க்ஸ் தே.
இங்க பாருமாக்கா, மாமியார் வீட்டுக்கு போற பிரச்சனை எல்லாம் முன்ன பண்ணி இருக்கதான் செய்யும். நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போகணும். என்ன? சரிங்க தே, அனுசரிச்சு போகணும்னு சொன்னேன். அதுக்குன்னு எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தலையை குனிஞ்சுக்கிட்டு நிக்கணும்னா ஒன்னும் அவசியம் இல்ல. அதே மாதிரி நீ அந்த வீட்டுக்கு வாழவாகம் போயிருக்க, நீ ஒன்னும் வேலைக்காரி கிடையாது. சரியா? சரிங்க தே. அப்புறம் இன்னொன்னு சொல்லணுமாக்கா, ஒன்னு அந்த வீட்டுல போய் நல்லபடியா வாழணும்னு சொல்லிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னமோ உங்க வீட்டுல சோறு பொங்குறதுக்கு வழி இல்ல, சோறு திங்கிறதுக்கும் வழி இல்லாமலாம் ஒன்னு அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அதே மாதிரி மாமியார் வீட்டுல பிரச்சனை வராமலாம் இருக்காது. அப்படியே ஒன்னு ரெண்டு பிரச்சனை வந்தாலும் நல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு நல்ல குடும்பத்தை அனுசரிச்சு போனணுமாக்கா. சரிங்க தே. அதே மாதிரி அது உன் வீடு, நம்ம மாமியாரு நம்ம மாமனாரு நம்ம புருஷன் நம்ம வீடுன்னு நினைச்சு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீதான் முன்ன நின்று பாத்துக்கிடணும். சரியாமக்கா? சரிங்க தே. ஏமாக்கா நல்லபடியா சிரிச்சுதானே சரிங்க தேன்னு சொன்ன, அதுக்குள்ள என் முகம் வாடி போயிட்டு. அதுக்குள்ள தே, இந்த மாதிரி எல்லாம் எங்க அம்மா எனக்கு ஒரு நாள் கூட எடுத்து சொன்னதே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு போன புதுசுல எங்க மாமியார் வீட்டுல என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அது குறை இது குறைன்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, நானும் எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன். எங்க அம்மா அப்படிதான்க்கா இருக்கும், அனுசரிச்சு போ, புது இடம் புது வீடு புது மனுஷங்க, நம்ம தான் கொஞ்சம் பார்த்து எடுத்து நிதானமா இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாவதே. உனக்கு அங்க போக பிடிக்கலையா? உன் மாமியாரி திமிரு பிடிச்சவா, நீ இங்கே இருமக்கா, அங்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன வீட்லயே வச்சிருந்தாங்க. ஒரு நல்ல வார்த்தை சொல்லி கூட எங்க மாமியார் வீட்டை கொண்டு போய் விட மாட்டாங்க. ஒரு நிமிஷம் எனக்கு ஆறுதலா கூட பேசவே மாட்டாவ தெரியுமா? நல்லது கெட்டதுன்னு எதுவுமே எனக்கு எடுத்து சொல்லவே இல்லதே. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே. இந்த மாதிரியான உறவுகள்லாம் எனக்கு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதே. அட அதெல்லாம் விடுமக்கா, சும்மா பழசையெல்லாம் போட்டு நினைச்சிட்டு இருந்தேன்னா மனசு சங்கடமா தான் இருக்கும். இன்னைக்கு உன் கல்யாண நாள்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க, பழசையெல்லாம் விட்டு இனி புதுசா வாழ்க்கைய ஆரம்பி. இனி பயப்படவே பயப்படாத மக்கா, அத நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. இனி நீ நல்லபடியா வாழறதுக்கு நாங்க கேரண்டி. எதே இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது. என்ன மருமோளா? எதே அன்னைக்கு மாமா வசந்தேக்கா கிட்ட போய் எவ்வளவு தைரியம் வர மாதிரி பேசினாரு பத்தியா? அந்த தைரியத்தை எல்லாம் கொடுத்தது நீங்க தானே? என்ன பேசிருக்கீங்க நீங்க? எவ்வளவு தைரியமா பேசுவீங்க? இதே தைரியம் தானே மாமா கிட்டே இருக்கும். உங்க மாமா அவ்வளவு தைரியமா பேசுவாருன்னு எனக்கே அன்னைக்கு தான் தெரியும் மக்கா. எது எப்படியோ எனக்கு நல்ல தைரியமான அத்தையும் மாமாவும் கிடைச்சிருக்காங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரிங்க தே, யாராயிட்டு நான் கிளம்பணும். அப்ப நான் போயிட்டு வரேன்னா? என்ன மக்கா போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? நானும் வரேன், வா போவோம். சரிங்க தே, வாங்க போவோம். என்ன மேடம் காலையிலேயே போன கையில உட்கார்ந்திருக்கா? ஒருவேளை மத்தியானம் பிரியாணி வாங்கி திங்கலாம்னு சொல்லிக்கிட்டு மாப்பிளைக்கு போன பண்ணலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்காளோ? இவளுக்கு பிரியாணினா எனக்கும் பிரியாணி தான். இங்கேயும் நவரக்கூடாது, இல்லைன்னா நமக்கு தெரியாம வாங்கி தின்னு விடுவா. அவ முன்னாடியே நம்மளும் உட்கார்ந்துருப்போம். என்ன இவ தலைய குனிஞ்ச மாதிரியே கிடக்கா? நம்ம வந்தத கூட நிமிர்ந்து பார்க்கலையே. சரி நம்மளே பேச்ச கொடுப்போம். மர்மோளா, என்னதே மூக்கமக்கா வீட்டுக்குலாம் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இப்ப இங்க உட்கார்ந்துருக்கியே, போலே அவங்க வீட்டுக்கு? சரியான ஆளுதான். மூக்கமக்கா வீட்டுக்கு போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல, அதையே பிடிச்சுக்கிட்டாரா? அப்ப நல்ல பிளான் பண்ணி தான் இவ உட்கார்ந்துருக்கா. நம்ம பாட்டுக்கு மூக்கமக்கா வீட்டுக்கு போவோம், நம்ம போன நேரத்துக்கு இவ பாட்டுக்கு பிரியாணியை வாங்கி ஒத்தையில திங்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காளோ? மூக்கமக்கா ரேஷன் கடைக்கு போயிருக்காவளா, அதனால இப்ப வீட்டுக்கு போக முடியாது. சாயங்காலம் போலதான் போகணும். பத்துக்க என்ன வெயில் அடிக்க பத்தியா 10 மணிக்கு. இப்ப நான் வெளியே வெயில்ல போயிட்டு வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் தலைவலி உயிர் போற மாதிரி வந்துடும். நீங்க சொல்லதும் சரிதான் தே, வெயில் அந்த அளவுக்குல மண்டைய புழக்கு. ஆமா என்ன போன கையில உட்கார்ந்திருக்க? என் மவனுக்கு போன பண்ணி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்ல போறியா? அப்படி வாங்க சொன்னேனா எனக்கு ஒரு பிரியாணி சேர்த்து வாங்கிடுறேனே. பிரியாணில லெக் பீஸ் போட்டு வாங்கிட்டு வர சொல்லு. எது நீங்க காலையிலேயே சொன்னேன்லதே, மறுமூல இன்னைக்கு சோறுகறலாம் ஒண்ணும் பொங்காண்ட மத்தியானத்துக்கு. நேற்றுக்குள்ள பழைய கஞ்சி ஊறுபட்டதுல ஒரு பானை நிறைய கிடக்கு, உள்ளி மிளகா வச்சு கஞ்சி குடிச்சுக்கிடலாம்னு. நீங்க சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு உண்டு மாத்தே. நான் எதுக்கு பிரியாணி வாங்கிட்டு வர சொல்ல போறேன் உங்க மகன்கிட்ட? ஆனா இவளா நான் பழைய கஞ்சி குடிச்சுக்கிடலாம்னு சொன்ன பத்தியா, அத இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுதாளா? அப்ப என்னத்துக்கு இங்கனையே போன கையுமா உட்கார்ந்துருக்கா? ஒருவேளை ஆன்லைன்ல ட்ரெஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணிருப்பா, அத வீட்டுக்கு கொண்டு வரேன்னு போன பண்ணி சொல்லுவானல்ல, அதுக்குதான் இப்படி போன கையுமா உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கேன். ஓஹோ அப்படியே உன் சங்கதி. என் மகன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கான், இவங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டே போன்ல பிரியாணி ஆர்டர் பண்ணது என்ன, துணிமணி ஆர்டர் பண்ணது என்ன, என் மகன் சம்பாதி எல்லாத்தையும் கறியாக்கிட்டு கிடக்கா. இன்னைக்கு அவ என்னென்ன துணி என்னென்ன வேலைக்கெல்லாம் வாங்கியிருக்கான்னு நம்ம இங்கேயே உட்கார்ந்து பாப்போம். என்னது நீங்க பட்டுக்கு தனியா என்னவோ பெண்ணாத்திக்கிட்டு இருக்கிய? அதுக்கு இல்ல, அப்படி போன கையுமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிய, அதான் என்ன சங்கதியா இருக்கும்
எங்க அம்மா இப்ப போன் பண்ணுவா அப்ப போன் பண்ணுவான்னு போனும் கையுமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். சரிதான். எப்பாடா வீட்டை விட்டு கிளம்பினாலே நீ ரொம்ப நிம்மதியா இருப்பாவோ. இவகிட்ட நீ போயிட்டு அந்தியாமக்கா இல்லையான்னு கேப்பாவலாம. எங்க அம்மா தான் போன் பண்ணுதா? எங்க அம்மைக்கு 100 ஆயுசு. இது பாத்தீங்களா? இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன் எங்க அம்மா எனக்கு போன் பண்ணுவாங்கன்னு. பாத்தீங்களா? உடனே எங்க அம்மா போன் பண்ணுதாவோ. எங்க அம்மைக்கு 100 ஆயுசு. ஆமா ஆமா 100 ஆயுசு தான். அம்மை மவளும் நல்லா தான் நடிக்காவோ. என்னத்தை சொன்னீங்க? அதே ஒண்ணுல மருமகளா, நீ சொன்னேல ஆயுசு 100 உங்க அம்மாவுக்குன்னு, அதத்தான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் போன் அடிச்சுட்டே கிடக்கல, எடுத்து பேசு மருமகளா. சரிங்க தே. மருமகளா தலைவலிக்கு மாதிரி இருக்கு பத்துக்க, நீ இங்க சேர்ல உட்கார, நான் அந்த சோபால படுத்துக்கிடியே. சரிங்க தே. அம்மை மவனு என்ன பேசிக்கிட்டு தான் நான் இன்னைக்கு கேட்காம விட மாட்டோம்ல. ஹலோ எம்மா. மருமகளா என்ன தே? ஏன் மருமகளா இப்படி நின்னுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கா? அங்க சேர்ல உட்கார்ந்து பேசு, கால் வலிக்கும்ல. சரிங்க தே. ஒண்ணு இல்லம்மா, அதே நான் நின்னுகிட்டே இருந்தேனா, அதான் கால் வலிக்கும்ல மருமகளா, சேர்ல உட்கார்ந்து போன பேசுன்னு எங்க அத்தை சொன்னாவம்மா. ஆமா ஆமா, என் மருமக மேல எனக்கு அக்கறையும் பாசமும் அதிகம். மக்கா நல்லா இருக்கியா? ஆமா, நான் எங்க இருக்கேன் ஏது இருக்கேன்னு கேட்டதை விட்டுட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எடி மக்கா, நீ நம்ம வீட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா சுதா வீட்டுக்கு போனியா? சுதா வீட்ல ஒரு நாள் இருந்தியாமா, அதுக்கப்புறம் தான் உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனியா? என்னமா நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற? என்னமோ நம்ம வீட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்ன நம்ம வீட்ல இருந்து கிளம்பவா செஞ்சேன்? என்னது கிளம்பவா செஞ்சேனா? எடி மக்கா, நம்ம வீட்ல இருந்து கிளம்புன கிளம்புனேன்னு சொல்லாதம்மா, வெளிய துரத்தி விட்டேன்னு சொல்லு. ஆஹா, வெளிய துரத்தி விட்டேன்னு சொல்லுமான்னு சொல்லுதா? அதான் மர்மமா 2 நாளா இஞ்சி தின்ன குரங்காட்ட இருந்துச்சு. என்னம்மா நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கா? பதில சொல்லுமா. நானா நம்ம வீட்ல இருந்து கிளம்புறேனா இல்லனா நீதான் என்ன வெளிய துரத்தி விட்டேன்னு? ஆஹா, இதுக்கே இந்த பேச்ச பாரு. எடி சும்மா அத பத்தியே பேசிட்டு இருக்காதடி. பின்ன என்னம்மா பேசாம என்ன செய்ய? வெளிய துரத்துறதான் துரத்துன, நான் எங்க போனேன் ஏது போனேன்னு ஒரு நேரம் ஃபோன் பண்ணி நீ கேட்டிருப்பியாமா? இப்போ என்னமோ என் மேல அக்கறை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கா. எப்படி இருக்கா நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எடி அத பத்தியே பேசிட்டு இருக்காதடி. பின்ன வேற என்னமா பேச சொல்லுதா? மருமவளுக்காக பெத்த மவளையே வெறுத்த ஒரே தாய் நீதாமா. எந்த வீட்லயாவது இதே மாதிரி நடக்காமா? மருமக மேல இருக்க பாசத்துல யாராவது பெத்த மவளை ஒதுக்கி தள்ளுவாங்களாமா? இது தேவையில்லாம இதெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்காத. உங்க மாமியார் பக்கத்துல இருந்தா உடனே நீ பேசதெல்லாம் கேட்டு என்ன நினைப்பா விட்டி நம்மள பத்தி? நினைச்சா நினைக்கட்டும், ஏன் உன்னை பத்தி தான் எல்லாத்துக்கும் தெரியும்ல. நீ உன் மருமகளும் மட்டும்தான் அப்படியே மாமியார் மருமக ஒத்துமையா பாசமா இருப்பியலா? நானும் எங்க மாமியாரும் ஒத்துமையா தான் இருக்கோம். அதுக்குன்னு இப்படி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட மாட்டாவம்மா. நீ என்ன ஏசி வீட்டை விட்டு வெளியே போன்னு என்ன சொன்னதுல ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா அத உன் மருமக முன்னாடி சொன்ன பத்தியா, அதுதாம்மா எனக்கு மரியாதை குறைவா இருந்துச்சு. நீ என்ன ஏசு அடி தூக்கி போட்டு மிதி, அதுக்கெல்லாம் உனக்கு உரிமை இருக்குமா? ஆனா மைனிகாரி முன்னாடி என்ன மரியாதை குறைவா என்ன அசிங்கப்படுத்தின பத்தியா, அதாம்மா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஓஹோ, அப்ப இதுதான் சங்கதி. இது எந்த பேச்செல்லாம் உருட்டி நீ சும்மா லேசுபட்டவளா? என்ன ஒரு பிரச்சனைனாலும் என் மருமக முன்னாடி வச்சுதானே சண்டையா போடுதா? என்னையா நீ தனியா கூப்பிட்டு வச்சு பாடு பேசிக்கிட்டு இருக்கா? பதில சொல்லிட்டி. இவ்வளவு நேரம் வாய் பேசுனியே, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. இங்க பாருட்டி, ஒண்ணு சொல்லுதையும் கேட்டுக்க. வீட்டுக்கு வந்த மருமவ நிம்மதியா சந்தோஷமா இருந்தாதான் நானும் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். அது மாதிரி நீ இங்க வந்து போனா ஒரு மடக்கு தண்ணியை நிம்மதியா குடிக்க முடியும் டி. இல்லன்னு வச்சுக்க, உனக்கும் எனக்கும் சேர்த்து பாயசத்தை போட்டுவாட்டி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எடி மக்கா, உனக்கு பொங்கலோட கம்மல் வாங்கி தாரேன்னு சொன்ன பத்தியா? ஆமாம்மா, கம்மல் வாங்கி தாரேன்னு சொன்னேன்ல. ஆமாட்டி மக்கா, நகை கடையில சீட்டு போட்டிருந்த பத்தியா, அது முடிஞ்சிட்டு பத்துக்க. ஏம்மா சீட்டு முடிஞ்சிட்டா? ஆமாட்டி, சீட்டு முடிஞ்சு போச்சு. அதான் ஒரு கம்மலை எடுத்துடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் பத்துக்க. ஏதாடி இவ்வளவு நேரமா கோவமா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த, இப்ப என்ன தனி சிரிப்போட சந்தோஷமா பேசிட்டு இருக்க? ஏம்மா மைனி காரிட்ட சொல்லாதம்மா, நம்ம 2 பேருமா போய் கடையில போய் கம்மல் வாங்கிட்டு வந்துடலாம். என்னத்த சொன்னாலும் உனக்கு புத்தி போவாதடி. உன் மைனி காரிக்கு தெரியாம நம்ம எப்படி நகை எடுக்க போக முடியும்? அப்படியே அறிவாளித்தனமா பேசாத என்ன? நகைச்சீட்டு முடிஞ்சு போச்சு, கம்மல் வாங்கணும்னு சொன்னே எல்லாத்தே. மேனகாவுக்கு கம்மல் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னதே அவதான் டி. எப்படியா இருந்தாலும் அப்படி மருமகளை மட்டும் விட்டு கொடுக்காம பேசுமா. எடி இப்ப அதெல்லாம் உனக்கு பேச்சு இல்ல. உனக்கு கம்மல் வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னா சொல்லு, என் மருமகளுக்கே நான் கம்மல் எடுத்து போட்டுக்கிட்டேன்.
என்னமா நீ இப்படி பேசுதா? மைனியே எனக்கு தானே எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கா. பாறைய மருமகளே, இவ்வளவு நேரமா அம்மகாரிக்கிட்ட உன் மருமவேன்னு என்னெல்லாமோ பேசிட்டு கிடந்தா. இப்ப தங்க கம்மல்னு சொன்ன உடனே மைனி அப்படின்னு சொல்லுதா? ஏமா நீ சொன்னதெல்லாம் சரிதாம்மா. மைனிக்கு உண்மையிலேயே நல்ல மனசுதான். அவங்க என் மேல பாசமா தான் இருக்காங்க. நான் தாமா புரிஞ்சுக்கிடல அவங்கள. ஏடி மக்கா, நீயே இப்படி பேசுற? ஆமாம்மா, மைனியோட பாசத்தை நான் இப்பதாம்மா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலு மைனியும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறோம்மா. ஏடி மக்கா, நீயே இப்படி பேசுற? ஐயோ, நீ அம்மாவா இப்படி பேசுறத கேட்டு எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரெல்லாம் வருது. சரிம்மா, அப்ப நகை கடைக்கு எப்ப போகணும்னு மைனிட்ட கேட்டு சொல்லு. நான் உடனே கிளம்பி வரேன். ஏடி மக்கா, நான் என்ன அவகிட்ட கேட்க? நீயே உன் மைனிகாரிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட வேண்டியதானே? சரிம்மா, அப்ப நானே மைனி கிட்ட போன் பண்ணி பேசிக்கிடுதேன். அப்பா, அப்படியே மைனிகாரி மேல பாசம் அப்படியே பொங்குது. இது இன்னும் எத்தனை நாளைக்கோ? தங்க கம்மல் கையில வரது வரைக்கும் மைனின்னு வா. அதுக்கப்புறம் உன் மருமவ அப்படி பண்ணிட்டா, உன் மருமவ இப்படி பேசிட்டான்னு குத்தம் குறையா சொல்லிட்டு கிடப்பா. இவளை பத்தி நமக்கு தெரியாதா? காலையில எந்திரிச்சு கண்ணாடிய பார்த்தது எவ்வளவு அதிர்ஷ்டமா இருக்கு. தங்க விக்கப்பட்ட விலைக்கு நமக்கு வாசில கம்மல் கிடைக்க போகுது. எங்க மைனினா எங்க மைனிதான். மைனி மைனி பையன் கிடக்கா. இனி இவ ஆலப்பற தாங்க முடியாத. கேட்டியா லட்சுமி, அந்த சின்ன பொண்ணு மரகதான் எல்லாரும் பாடு பேசிட்டு இருந்ததா? ஆமா, அவளும் எப்பவும் அதே பேச்சு தானே பேசிட்டு கிடப்பாளுவா. என்னவோ ஊர் உலகத்துல அவ மட்டும்தான் நல்லவ மாதிரியும் அப்படியே மாமியாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாளுவா. அதானே, வெளியே 4 பேர்கிட்ட நல்ல வாய்க்கிலேயே பேசுவாளுவா. அங்க வீட்டுல மாமியா மருமா அடிக்கப்பட்ட சண்டை பிரச்சனை எல்லாம் வெளியே தெரியுமாக்கும். அடுத்த வீட்டுல மாமியா மருமா பிரச்சனை நடந்துச்சுன்னா என்னவோ இவ்வளவுதான் போய் நிப்பாடுவோம் முத ஆளா. நாங்க உங்க வீட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும், நாங்க ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு கதை விடுவாளுவா. ஆமாக்கா, இவளுவ சீரு நமக்கு தெரியாமலா இருக்கு. என்ன ஒண்ணு, அவளும் மாமியாமாரும் அப்படியே மருமகளுக்கு ஏத்த மாதிரியே நடிச்சுக்கிட்டு எங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க எல்லா நாளும் கார்த்திகை எங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி தானே பேசிட்டு இருக்காவோ. நம்ம சின்ன பொண்ணு வீட்டுல சின்ன பொண்ணுக்கும் அவன் சம்மந்திகாரிக்கும் என்ன பிரச்சனை, வீட்டுக்குள்ள அந்த பிள்ளையை ஏத்த விட மாட்டேக்கா. இதெல்லாம் வெளியே தெரியவா செய்யுது. அப்படியே விஷயம் தெரிஞ்சு நம்ம ஏதாவது போய் கேட்டோம்னு வச்சுக்கக்கா, அந்த பரிமளம் கிளவி என்ன தெரியுமா சொல்லுவா? என் மருமவ ரொம்ப நல்லவா, என் குடும்பத்தை அப்படியே ஒத்துமையா கெட்டி காப்பாத்துதா அப்படின்னு பெருமையா தான் பேசுவாவோ. ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அதான் எல்லாரும் முன்னாடி நின்னுகிட்டு 2 பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்காவல்ல. அட, இந்த 4 மணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆமா, அவ்வளவு கூட வாசில எங்கேயாவது சோறு கிடைக்காதா ஜூஸ் கிடைக்காதான்ல பின்னாடியே ஓடுவா. இங்க என்ன பண்ணிட்டு கிடக்கா? மாட்டுனா இவகிட்ட இன்னைக்கு அவளை பத்தி சொல்லி நல்லா இலக்கி விட்டுற வேண்டியதான். கீதா, இந்த சேலை துவைச்சதும் நானே, இந்த சட்டை துவைச்சதும் நானே. பாத்தியா லட்சுமி இவளுக்கு ஆட்டத்தை? ஆமாக்கா, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னமோ துவைச்சேன்னு சொல்லிட்டு கிடக்கா. ஊர் உலகத்துல இல்லாம இவன் மட்டும் அப்படியே துணியை துவைச்சு காய போட்டிருக்கா. நானே, அது நானே. நீயே தான். ஆமா கீதா, என்ன ஒரே ஆட்டமும் பாட்டமுமா இருக்கு? லட்சுமி அக்கா, என்ன இந்த பக்கம்? அக்கா தங்கச்சி மாதிரி 2 பேரும் அப்படியே இணை பிரியாமல போயிட்டு வரைய கடைக்கு. என்ன மீன் கடைக்கு போயிட்டு வரேடா? பாத்தியாக்கா, நம்மளை பார்த்து எப்படி கிண்டல் அடிக்கான்னு? பாத்துக்கிட்டு தான் இருக்க லட்சுமி. என்னமோ நான் தான் சேலையை துவைச்சேன், நான் தான் சட்டையை துவைச்சேன்னு பாட்டு பாடிட்டு கிடக்கா. ஆமாக்கா, பாத்தீங்களா துணி எவ்வளவு பளிச்சுன்னு மின்னுதுன்னு? ஆமா, வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு எங்கேயாவது போய் பாட்டு பேசிட்டு வந்திருப்பா. இப்ப எடுத்து காயப்பட்ட உடனே அப்படியே பளிச்சுட்டு தானே இருக்கும். இது தெரியாம பேசாதீங்க. வாஷிங் மிஷின் எல்லாம் எங்க வீட்டுல இருக்கதான் செய்யி. ஆனா அதுல எங்க அழுக்கெல்லாம் போகுது? துணியை போட்டு சோப்பு தூள போட்டா அங்கேயும் இங்கேயும் அப்படி 2 சுத்ததான் செய்யி. ஆனா அழுக்கெல்லாம் அப்படியே தானே துணியில இருக்கு. இது நான் என் கையால சோப்பு போட்டு துவைச்சதுக்கா, அதான் நல்லா பளிச்சுன்னு இருக்கு துணியெல்லாம். இவ்வளவு துணி அழகா நான் துவைச்சு போட்டதை பார்த்தா எங்க மாமியார் என்ன எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுவோம் தெரியுமா? ஆமா, உங்க மாமியார் உன்ன புகழ்ந்து தான் பேசுவாவோ. நீ உங்க மாமியார்கிட்டயே நல்ல பேர் வாங்கிட்டு கட, நாங்க மட்டும் தெரு பூரா ஊர் பூரா எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குதோம்னு தானே அவ 2 பேரும் அங்க நின்று பாடி பேசிட்டு இருக்காவோ. அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பண்ணுக்குள்ள பண்ணா இருப்பியால. இப்போ அவ 2 பேரும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டாவ பாத்தியா? உன்ன ஒத்தேல விட்டு விட்டாவ பாத்தியா கீதா? எக்கா, நீங்க என்னடா பேசுறியே? ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. ஆமா, விஷயம் தெரியாத உனக்கு என்னத்த புரிய போகுது? பார்வதி பாட்டி வீட்டுல விஜய் பிள்ளை இருந்துச்சுல, அந்த பிள்ளைய கொண்டு அவன் மாமியார் வீட்டுல போய் கொண்டு விட போறவளாமே, சின்ன பொண்ணு மரகதாமும். அவ 2 பேரும் அங்க ஊரு பூரா நல்ல பேர் எடுத்துட்டு கிடக்காவோ. நீங்க 5-6 துணி மணியை போட்டு துவைச்சு போட்டுக்கிட்டு பாட்டு பாடி ஆடிட்டு கிடக்க. லட்சுமி, கீதா யோசிக்கா பாரு. ஆமாக்கா, யோசிக்கா. இப்பதான் அவ 2 பேரையும் பத்தி யோசிக்கா. இப்போ அவ 2 பேரையும் பத்தி நம்ம கிட்ட எப்படி ஏச போறான்னு மட்டும் பாரு. நீ வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு உங்க மாமியார் கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு கட, நான்
மரகதக்காவும் சின்ன பொண்ணும் போய் ஊரு பூரா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குதோம்னு அவ பாட்டுக்கு கிளம்பிட்டாவோ. வாங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா? இந்நேரம் சொல்லியிருந்தவன நீ தானே அவளுக்கு முன்னாடி போய் நின்றுப்ப. அப்புறம் நம்ம கீதா தான் நம்ம தெருவிலேயே ரொம்ப நல்லவ அப்படின்னு எல்லாரும் சொல்லதை கேட்டு அவ ரெண்டு பேரும் பொறாம படுவோம் பத்தியா? ஆமாக்கா, இப்பெல்லாம் கீதாவை பத்தி தானே நம்ம தெருவுல எல்லாரும் பேசி கீதா ரொம்ப நல்லா திருந்திட்டா, நல்ல மனுஷியா மாறிட்டான்னு எல்லாரும் பெருமையா பேசுதாவ பத்தியா? அந்த பெருமையா பேசுத அவ ரெண்டு பேருக்கும் பொறுக்கலக்கா. அதான் இப்ப விஜயை கொண்டு அவங்க மாமியா வீட்டுல விட போறதுக்கு நம்ம கீதா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறாவக்கா. ஆமா, ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லலையே. இன்னும் 2 நாள் கழிச்சு போனோம், 3 நாள் கழிச்சு போனோம்ல சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. என்ன கீதா, அவ ரெண்டு பேரும் என்னமோ அப்படியே தெய்வமா நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பியே. உனக்கு ஆப்பு வச்சாவோ பாத்தியா? ஏக்கா தெரியாம பேசாதீங்க. அவ எனக்கு ஆப்பு வைக்கல, அடுப்புல பருப்பு வைக்கல. இன்னும் கிளம்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும் கீதா. நீ வீட்டுல போய் துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு வான்னு மரகதக்கா தான் என்ன அனுப்பி விட்டாவோ. துணியெல்லாம் காயப்பட்டாச்சு, இப்ப நான் அங்கதான் கிளம்புறதுக்கு நிக்கேன். இது கூட தெரியாம அவ ரெண்டு பேரும் பத்தி என்கிட்டே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிய. ரெண்டு பேரும் சரியான ஆட்கள் தாங்க நீங்க. அவ ரெண்டு பேருக்கு என் மேல பொறாம இல்ல, உங்க ரெண்டு பேருக்கு தான் எங்க எல்லாரும் மேலயும் பொறாம. நாங்க எல்லா இடத்துக்கும் போனாலும் ஒத்துமையா போறோம், நாங்க நல்லபடியா பேசிக்கிட்டோம்ல, அத பார்த்ததுல உங்களுக்கு பொறாம. என்ன மறைச்சிட்டு நிக்க? வழி விடுங்க, கிளம்புறதுக்கு நேரம் ஆயிட்டு. வாங்கிட்ட வந்து சொன்ன பாரு. கிளம்புங்க கிளம்புங்க, நேராவது. நீ வா லட்சுமி, இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். நல்லதுக்கே காலம் இல்லப்பா. ஆமாக்கா, எப்படி பேசினான்னு பாத்தியா? அப்படியே சிலிப்பிக்கிட்டு திமிரு பிடிச்சவா. ஆமா ஆமா, நான் திமிரு பிடிச்சவதான். நீங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப வாதியம். வாங்கிட்டியலா? வந்துட்டாளுவா. தெருல கடந்து அடுத்தவளோ சண்டை போடாத நல்ல வேடிக்கை பார்க்கலாம்னு ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு தெரியாளுவா. இவ ரெண்டு பேரும் சொல்லது சரிதான். ஆனாலும் இந்த சின்ன பொண்ணு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு. நாங்க எப்படி கிளம்புதோம், கீதாக்கா சீக்கிரமா வாங்கன்னு ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொன்னால பாரு. இவ ரெண்டு பேரும் சொன்னது சரிதான். ஆனா அதுக்குன்னு இவ பேச்ச கேட்டு அவ ரெண்டு பேர்கிட்டயும் போய் சண்டை போட்டோம்னா அவ்வளவுதான். நாளைக்கு எங்க வீட்லயும் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு வந்தா முதல்ல ஆளா வந்து நிக்கப்பட்டது மரகதக்காவும் சின்ன பொண்ணும் தானே. இவ்வளவு ரெண்டு பேரும் தூரம் நின்று வேடிக்கையில பாப்பாளுவா மாமியார் மருமகளும் நல்லா சண்டை போட்டுட்டும்னு. ஆனாலும் இந்த சின்ன பொண்ணும் மரகதக்காவும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாரு. எனக்கும் லேசா மனசு சங்கடமா தான் இருக்கு. ஆனா அதுக்குன்னு அவ ரெண்டு பேரும் இவங்க கிட்ட நான் விட்டு கொடுத்து பேசலாமா? சரி, நம்ம இதுக்கு இங்கே நின்று புலம்பிக்கிட்டு நிக்கணும். நம்ம நேர்ல போய் சின்ன பொண்ணுகிட்டையும் மரகதக்காகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்ட வேண்டியதான். ஏன்க்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு.